ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி, அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம். அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக குழந்தையே, நல்லதே நினை, உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நான் உன் எதிர்பார்ப்பை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். என் அன்பு குழந்தையே, நீ எப்பொழுதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும். தாயே, எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருக்கும்போது நான் எப்படி தாயே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும் என்று தானே கேட்கின்றாய். என் அன்பு குழந்தையே, உனக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, உனக்கான கடன் பிரச்சனை தீர்ப்பதற்காக உன் அம்மாவிடமிருந்தே நீ அதற்கான அனைத்து உதவிகளையும் பெறப்போகிறாய். என்னுடைய முழு ஆசீர்வாதமும் உன்னிடத்தில் இருப்பதினால்தான் இந்த துளசி மாடம் உன் கண்களில் பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நான் உன்னை எப்படி விட்டு விடுவேன் என் தங்கமே? நீ என்னை நம்பிக்கையோடும் முழு மனதோடும் எப்பொழுதும் வணங்கிக் கொண்டே இருக்கிறாய். அப்படி இருக்கும்போது உனக்கு உதவி செய்யாமல் நான் வேறு யாருக்கு உதவி செய்ய போகிறேன்? தாயே, கடன் பிரச்சனையால் நான் பல அவமானங்கள் பட்டுவிட்டேன், பல வேதனைகள் பட்டுவிட்டேன், மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டேன். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் மதிப்பதில்லை. என எவ்வளவு பிரச்சனைகள் உனக்கு இருந்தாலும் நீ கவலைப்படாதே. உன்னை தாங்கிக் கொள்ள நான் இருக்கிறேன் என் தங்கமே. உனக்காகவே நான் இருக்கிறேன். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நீ என்னை வணங்க ஒரு நாளும் மறந்ததில்லை. பிறகு நான் மட்டும் எப்படி உன்னை மறந்திருப்பேன்? உனக்கான உதவிகளை நான் வேறு யாராவது உருவத்தில் வந்து உனக்கு செய்து கொண்டேதான் இருக்க போகிறேன். இந்த பதிவினை நீ கேட்டு முடிக்கும் போது உனக்கான உதவி என்னிடம் இருந்து உன்னை வந்து சேரும். அழகு பிள்ளையே, உன் வீட்டில் துளசி மாடம் இருந்தால் நான் சொல்வதை மட்டும் நீ செய்தால் போதும். உன்னுடைய கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போகும். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி மற்றும் நாராயணனின் அருள் வீட்டிற்கு கிடைக்கும். துளசி மாடம் எங்கு உங்களின் வீட்டில் வைத்திருக்கிறீர்களோ அங்கு சென்று மாடத்தின் கீழ் விளக்கு ஒன்றை ஏற்றி வைக்க வேண்டும். துளசி மாடத்தின் பூஜை பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து கொள்ளவும். அடுத்ததாக பூஜைக்கு செய்யும் பூஜை மணி, அதன் பிறகு கற்கண்டு, இல்லை என்றால் திராட்சை பழ வகைகள் பூஜைக்கு வைத்து கொள்ளவும். விளக்கு ஏற்றிய பிறகு துளசி மாடத்திற்கு சூடம் ஏற்றி ஊதுபத்தி, சாம்புராணி போன்றவை காட்ட வேண்டும். சாம்புராணி காட்டிய பிறகு பஞ்ச பாத்திரத்தில் வைத்திருந்த தண்ணீரை நெய்வேத்தியம் செய்து பிறகு மீதமுள்ள தண்ணீரை எல்லாவற்றையும் அந்த துளசி மாடத்திற்கு ஊற்ற வேண்டும். துளசியின் இலைகள் விஷ்ணுவின் வடிவமாகும். அதனால் வீட்டில் துளசி செடி வைத்து வழிபட்டால் விஷ்ணுவின் பரிபூரண அருள் கிடைத்து வாழ்வில் ஏற்றம் உண்டாகும். இதை மட்டும் நீ தினந்தோறும் செய்து வந்தால் என் அழகு பிள்ளையே, உன் வீட்டில் இனி கடன் தொல்லை என்பதே இருக்காது. அதே போல, அம்மா, என் வீட்டில் துளசி மாடம் இல்லையே, நான் என்ன செய்வது என்று யாரும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் துளசி மாடம் இருக்கிறவர்கள் இதை செய்தால் போதும். இல்லாதவர்கள் உங்களுக்கு கிடைக்கும் துளசியை மாலையாக கோர்த்து அதை உன்னுடைய இஷ்ட தெய்வத்திற்கோ அல்லது உன்னுடைய குல தெய்வத்திற்கோ அல்லது மகாலட்சுமியின் புகைப்படத்திற்கோ போட்டு இது போன்ற பூஜைகளை செய்து வழிபட்டு வந்தால் அதிலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். என் செல்லமே, இன்று யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ என்னை முழுமையாக சரணடைந்து விட்டாய் அல்லவா? என்னை சரணடைந்த எவரும் எதிர்காலத்தை பற்றியும் இப்பொழுது இருக்கும் இக்கட்டான சூழ்நிலைகளை பற்றியும் கவலைப்படக்கூடாது. வீண் கவலை எந்த ஒரு விதத்திலும் தீர்வை தராது. மாறாக உனக்கு என்மேல் நம்பிக்கை இல்லாததை அது காட்டுகிறது. என் செல்லமே, உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே என் விருப்பப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. நீ வேண்டுவதை எல்லாம் நான் கொடுத்து விடுவேன் என்பது முற்றிலும் தவறான எண்ணம். அது உன்னுடைய கடந்த காலத்தையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் நான் நன்கு அறிவேன் என் தங்கமே. அதனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அவர்களுக்கு கொடுப்பேன். கலங்காமல் இரு என் தங்கமே. சிலர் வாயில் கதவை நானே திறந்தேன்.
உன் மனம் அதை ஏற்கவில்லை. நீ என்னை நோக்கி வேண்டுதல் செய்ய துவங்கிய நேரத்திலே உனக்கு பதில் தர வேண்டிய வேலைகளை நான் தொடங்கிவிட்டேன் என்பதையும், பல சோதனைகளை நீ அனுபவிக்கிறாய் என்பதையும் பல முறை நான் உனக்கு அறிவுறுத்தி விட்டேன். இப்பொழுதும் நான் உனக்கு அதை நினைவுபடுத்துகின்றேன். கலங்காமல் இரு என் குழந்தையே. உனக்கு தேவையானது வருவதற்கு தாமதமானாலும் தவறாமல் நிச்சயமாக உனக்கு அது கிடைக்கும். தக்க சமயத்திலும் தகுந்த இடத்திலும் நான் ஓடி வந்து உன்னை காப்பேன். என் பாதங்களில் வீழ்ந்து கிடக்கும் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். இவ்வுலகில் உன்னை பற்றி முழுவதும் தெரிந்து கொண்டவள் நான் மட்டும்தான். என்னுடைய அருள் உனக்கு கிட்டினாலும் கிட்டாவிட்டாலும் சரி, என்னுடைய காலடியை விட்டு நீ விலக மாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே. அவ்வாறு இருக்கும் உன்னை நான் எப்படி விட்டு விடுவேன் என் செல்லமே? என்னுடைய கருணை பார்வை உன் மீது பட்டுவிட்டது. என்னுடைய அருள் மலையை நான் பொழிய போகின்றேன். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம் வரப்போகிறது. உன்னுடைய பூஜை அறையில் என்னுடைய சித்திரத்தையும் என்னுடைய சிலையையும் வைத்து நீ வழிபடுகின்றாய். தினமும் வழிபடு என் தங்கமே. தவறாமல் விளக்கேற்று. விளக்கேற்றும் போது அந்த எண்ணெய் தன்னையே எரித்து கொண்டு ஒளி தருவது போல் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்னும் ஒளி தரவே எனக்கு விளக்கேற்று என்று நான் கேட்கின்றேன். எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டிரு. எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என் தங்கமே. என்னை முழுமையாக நம்பு. சந்தோஷமாக இரு. உனக்கு மன நிம்மதியையும் நிறைவான செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. பக்தியோடு நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் துயரத்தை போக்க நானே வருவேன். மனம் தளராதே என் தங்கமே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்திருப்பதால் எங்கேயோ வந்து மாட்டிக்கொண்டோம் என நீ நினைக்காதே. உனக்குள் நான் இருக்கும் வரை இங்கு எவராலும் உன்னை வீழ்த்த முடியாது என் செல்லமே. பல மலர்கள் இருந்தாலும் ரோஜாவின் இதழ் நல்ல மணமாக இருக்கும். அதுபோல நீ நான் இருக்கும் பொழுது பயம் கொள்ளலாமா? இரவுக்கு பின் பகலை தரும் இறைவன், குளிருக்கு பின் வெயிலை தரும் இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்தின் பிறகும் உனக்கு இன்பத்தை தந்தருளுவேன். என்னை நம்பி பொறுமையோடு காத்திரு என் தங்கமே. உனக்கு நிச்சயமாக இன்பம் வந்து சேரும். நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய். நீ கவலைப்படாதே. இதுவே உன் பிரச்சனைகளுக்கான கடைசி கட்டமாக இருக்கும். இனிமேல் நீ நினைத்தது யாவும் துல்லியமாக நடந்தேறப் போகிறது. இது நாள் வரை நீ நினைத்தது எதுவுமே உனக்கு நடக்கவில்லை. நீ கேட்டது எதுவுமே உனக்கு கிடைக்கவில்லை. நீ ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயமும் இதுவரை உனக்கு வாழ்க்கையில் நிலைக்கவில்லை என்ற வருத்தத்தில் நீ இருக்கின்றாய். இதுவே உனக்கான இறுதி கட்டம் என் தங்கமே. இந்த விடியலிலும் இனி வரப்போகின்ற இவ்விடியலிலும் என்ன செய்ய போகின்றோம், இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கப் போகின்றோம் என்று வாழ்க்கையை புலம்பிக் கொண்டே ஆரம்பிக்கின்றாய். என்னுடைய பிள்ளையான உனக்கு எது தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும் வரை உன்னிடத்தில் பொறுமைதான் இல்லை. ஒன்று உனக்கு கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக அதற்கான ஒரு காரணம் இருக்கும். அதற்கான மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் சோதனையையும் கொடுத்து உன்னுடைய பொறுமையையும் நம்பிக்கையையும் சோதித்த பார்த்த பிறகுதான் உன்னுடைய கைகளில் அதை நான் ஒப்படைப்பேன். அது ஒரு சிலருக்கு ஒரு நாளில், ஒரு சிலருக்கு ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில், ஒரு வருடத்தில், எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். கஷ்டம் என்பது இங்கு யாருக்குமே நிரந்தரம் அல்ல. உன்னுடைய கர்ம வினைகளை தவிர்க்க முடியாது.
அதன் வீரியத்தை குறைக்கவே கடவுள். என்னை வணங்கியவுடனே உனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அது சாத்தியமில்லை. இருந்தாலும் உண்மை அதுதான். என் தாயான ஆதிபரா சக்தியை நான் எவ்வளவு காலம் வணங்குகின்றேன். ஆனால் என் தாய் எனக்கு எதுவுமே செய்யவில்லை. நான் வேண்டியதை எதையுமே எனக்கு கொடுக்கவில்லை என்ற கோபத்தில் நீ இருக்கின்றாய். கோபம் கொள்ளாதே என் தங்கமே. நீ நினைத்தது சர்வ நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நீ வேண்டியது உனக்கு கிடைக்கப் போகின்றது. உனக்கான காலம் வரும்போது நீ விரும்பியதை உன்னுடைய கரங்களில் நான் ஒப்படைப்பேன். உன் தாயான என் மீது பாரத்தை ஏற்றியாகிற்று. அவளே இனி அனைத்து பிரச்சனைகளையும் பார்த்து கொள்வாள் என்று நீ தைரியமாக இரு. இனி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது என் தாயான ஆதிபரா சக்தியே என்று நினைத்து கொண்டு தைரியமாக துணிந்து செயல்படு என் தங்கமே. உனக்கான நல்லதை நான் செய்வேன் என நீ நம்பும் பொழுது பின்பு எப்படி நான் செய்யாமல் இருப்பேன்? உனக்கு என்ன தேவையோ அதை உன் அருகில் இருந்து நான் உனக்கு செய்து கொடுப்பேன். உனக்கு சோதனை காலம் வரும்பொழுது அதை நினைத்து நீ பயம் கொள்ளாதே. உன் தாய் நான் உன் அருகிலேயேதான் இருக்கின்றேன். தாய் தன் பிள்ளைகளை கடிந்து நடத்துவது போல நானும் எனது குழந்தைகளை ஒரு சில நேரங்களில் கடிந்து கொள்வது போல் நடந்து கொள்வேன். இதை புரிந்து கொண்டு நீ நடக்கும் பொழுது நான் உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்வேன். நீ எதற்காகவும் பயப்படாமலும் கலங்காமலும் இரு என் தங்கமே. உன்னுடைய கஷ்டத்திற்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து உன்னுடைய சந்தோஷங்களுக்கு தொடக்க புள்ளியை வைத்து விட்டேன். இனி நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு ஜெயமாகவே இருக்கும். நீ நினைத்தது யாவும் உனக்கு நடந்தே தீரும். நீ சகல நலங்களையும் வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் சந்தோஷமாக வாழப்போகின்றாய். இனி அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். கஷ்டம் வரும் நேரத்தில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார். அடுத்த கணமே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும். அதனால் இனி எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் கலங்காதே. உன்னோடுதான் நான் இருக்கின்றேன். உனக்கானதை தக்க சமயத்தில் உன்னிடம் கொண்டு வந்து நானே சேர்ப்பேன். என் செல்ல குழந்தையே, ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் முன்பே அது அப்படி ஆகிவிடுமோ, இது இப்படி ஆகிவிடுமோ என்று பயங்கரமான குழப்பத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். என் குழந்தையின் இந்த குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்காக தான் இன்று உன் வராகி அம்மா நான் வந்திருக்கிறேன். என் தங்கமே, குழப்பங்கள் இருக்க வேண்டியது சகஜம்தான். ஆனால் வாழ்க்கையே குழப்பமாக மாறிவிடக் கூடாது அல்லவா? எதற்கெடுத்தாலும் குழப்பம். என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவு இல்லாமல் இருப்பது உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனால் தான் அம்மா உனக்கு அதற்கான ஒரு பரிகாரத்தை கொண்டு வந்திருக்கிறேன். என் குழந்தையே, நீ இந்த ஒரு பொருளை உன்னுடைய கையில் எடுத்து செல்வாய். ஆனால் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். ஆண்களாக இருந்தால் தன்னுடைய சட்டை பையில் வைத்துக் கொள்ளலாம். பெண்களாக இருந்தால் தான் எடுத்து செல்கின்ற கைப்பையில் போட்டு எடுத்து செல்லலாம். என் குழந்தையே, இந்த ஒரு பொருள் என்னவென்று அம்மா உனக்கு சொல்கிறேன். அதற்கு முன்பாக அந்த பொருளினால் உனக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை சொல்கிறேன். உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் உன்னை விட்டு நீங்கி ஓடிவிடும். முடியுமா முடியாதா என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? அதில் முடியும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தை உன் மனதிற்குள் உருவாக்கி கொடுக்கும். எதன் மீதும் உனக்கு சந்தேகம் வராது. எந்த காரியத்தின் மீதும் உனக்கு எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றாது. செய்ய நினைக்கின்ற காரியத்தை செய்து முடித்து விட்டுதான் வெளியில் வருவோம்.
என்ற நம்பிக்கையோடு நீ செய்ய தொடங்குவாய். என் குழந்தையே, வராகியின் மீது நம்பிக்கை கொண்ட குழந்தைகளுக்கு எடுக்கின்ற காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். முதலில் தோல்வி உனக்கு வருவது போன்ற எண்ணம் இருந்தாலும், அது போன்ற ஒரு மாயையை உனக்கு இருந்தாலும், அதிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வந்து வெற்றியினை பெற்று விடுவாய். தோல்விகள் சகஜம் என்பது நீ உணர்ந்த ஒரு விஷயம் என் தங்கமே. தோல்விகளை சந்திக்காமல் கிடைக்கின்ற எந்த ஒரு வெற்றியும் உனக்கு அதிசயமாக தோன்றாது. சாதாரணமாக எடுத்துக்கொண்டு சென்று விடுவாய். தோல்விகளை பார்த்த பிறகுதானே அதனுடைய வலியும் வேதனையும் என்ன, அதனை விட்டு நாம் மீண்டு வருவதற்கு என்ன போராட்டங்களை போராடி கொண்டிருக்கிறோம் என்ற முழுமையான எண்ணங்கள் உன் மனதிற்குள் வந்து இந்த வாழ்க்கையினுடைய உண்மையான முகம் என்னவென்பதை உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கும். அதை நீ தெரிந்திருப்பாய் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, நான் சொல்கின்ற இந்த பொருளை இது புதுமையாக உனக்கு சொல்கிறேன். ஆனால் உன்னிடம் ஏற்கனவே நான் எப்பொழுதோ சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் சரி, எப்பொழுது சென்றாலும் சரி, இந்த வராகியை வணங்கி விபூதியை நெற்றியில் அணிவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய பையிலும் கொஞ்சம் வைத்து எடுத்து செல். என் தங்கமே, அது உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். உன் மனதில் மிக பெரிய சுறுசுறுப்பை கொடுக்கும். நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ உணர்வதற்கான மிக பெரிய பாக்கியமும் உனக்கு கிடைக்கும். என் குழந்தையே, நீ செய்ய நினைக்கின்ற காரியத்தை நல்லபடியாக செய்து முடிப்பதற்கு அது உனக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என் தங்கமே, உன் தாயானவள் உன்னை எடுத்து செல்ல சொன்ன அந்த பொருள் என்னவென்றால் வசம்புதான். என் குழந்தையே, வசந்திற்கு எதிர்மறை எண்ணங்களை அளிக்கின்ற சக்தி அதிகம். அதை உன்னோடு நீ எடுத்து செல்லும் பொழுது உன் மனதிற்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நீங்கி நீ நேர்மறை எண்ணங்களோடு முழுமையாக செயல்படுவாய். என் தங்கமே, செல்வ வளங்களை அதிகரிக்கவும் இந்த வசம்பு அதிகமாக பயன்படும் என்பதை நீ ஏற்கனவே தெரிந்து வைத்திருப்பாய். உன்னுடைய இல்லத்தில் எந்த இடத்தில் நீ செல்வத்தை வைக்கின்றாயோ, எந்த இடத்தில் பணத்தை வைக்கின்றாயோ, அதோடு ஒரு வசம்பையும் சேர்த்து வைத்துவிடு. அதற்கு அந்த செல்வத்தை ஈர்த்து கொண்டு வருகின்ற சக்தி அதிகமாக இருக்கிறது. அதனால் என் குழந்தையே, இதை எல்லாமே உன் வாழ்க்கையில் பின்பற்றி வர நிச்சயமாக உனக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் வராகி உனக்காக வந்து சொல்கிறேன் என்றால், என் குழந்தைகள் பல பேர் வாழ்க்கையில் இதை செய்து முன்னேற்றத்தை அடைந்து விட்டார்கள். அதனால்தான் என் குழந்தைக்கு அதை சொல்லிவிட வேண்டும். என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களை போக்கிவிட வேண்டும் என்று உன் அம்மா உன்னிடம் தெரிவிக்க இப்பொழுது ஓடோடி வந்திருக்கிறேன். என் தங்கமே, அதற்கு மட்டுமல்ல, உன் இல்லத்தை சுற்றி இருக்கின்ற கண் திஷ்டியையும் போக்குவதற்கு உனக்கு இந்த வசம்பு பயன்படும். என் தங்கமே, படிகாரத்தோடு சேர்த்து வசம்பையும் ஒரு துணியில் சேர்த்து கட்டி வைத்து உன் வீட்டினுடைய நிலைவாசலில் கட்டி தொங்கவிடு. எத்தனை பெரிய கண் திஷ்டிகளாக இருந்தாலும் அவை உன் இல்லத்தை விட்டு ஓடிவிடும். யாரும் அதற்கு பிறகு உன் மீது, உன் இல்லத்தின் மீதும் கண் திஷ்டிகளை போட முடியாது. அவற்றை எல்லாம் அவை உள்வாங்கிக் கொண்டு உனக்கு எதையும் கொடுக்காமல் அனுப்பிவிடும் என்பதை தான் அது உனக்கு உணர்த்துகின்றது. எல்லாவற்றையுமே உனக்கு வருவதற்கு உனக்கு முன்பாக நிற்கின்ற சக்தி அதற்கு இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சக்தி வாய்ந்த இந்த வசம்பு உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே இருக்கட்டும். இந்த படிகாரத்தையும் வசம்பையும் சேர்த்து கட்டும் பொழுது ஒரு பச்சை துணியை கட்டி அதை அதிகாலை 5:45 மணிக்கு மேல் 6:10 மணிக்குள் கட்டிவிட வேண்டும். இந்த நேரத்தில் கட்டும் பொழுதுதான் அதற்கான பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். என் குழந்தையே, நம்பிக்கையோடு இதனை செய்து பார். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ பல முன்னேற்றங்களை காண்பாய். என் தங்கமே, உன் இல்லத்தில் உணவிற்கு பஞ்சம் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த வசம்பு பயன்படுகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெட்டியில் பச்சை அரிசியை நிரப்பி அதில் சில வசம்பு துண்டுகளை போட்டு நன்றாக மூடி நீ உணவு சமைக்கின்ற அருகில் உணவுகளுக்கு இடையில் வைத்துவிடு.
என் குழந்தையே, வாழ்நாள் முழுவதும் உன் இல்லத்தில் உணவிற்கு பஞ்சம் என்ற ஒன்று இல்லாமலே சென்றுவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இவை எல்லாம் உன் தாயானவள் நான் சொல்லும் பொழுது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் உனக்குள் எழுந்திருக்கும் அல்லவா? அப்பொழுது நீ இந்த வசம்பு ஒன்றை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு உனக்கு என்ன வேண்டுமோ நினைத்துப்பார். இது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். இதில் பலர் நல்ல பலன்களை கண்டுள்ளனர். பலர் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைந்துள்ளனர். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எப்படி முன்னேற்றத்தை கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் அயராது உழைத்து கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அளவிற்கு ஆனதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் முதலில் அதை உன்னிடம் இருந்து தூக்கி எறிந்து விட்டால் மற்றவை எல்லாம் உன்னை தானாக வந்து சேர்ந்துவிடும் என்பதற்காக தான் அம்மா உன்னிடம் இதனை தெரிவிக்கிறேன். என் குழந்தைக்கு இந்த வராகியின் மீது முழு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீ எனக்காக செய்து பார். நிச்சயமாக இவை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீ இந்த தாயானவள் சொன்ன வார்த்தை எத்தனை உண்மையானது என்பதை நன்றாக புரிந்து கொள்வாய். நகையும் பணமும் அதிகமாக வர வேண்டும் என்று விருப்பப்படுகின்ற என் குழந்தை, அதற்கான முயற்சிகளை நீ செய்து கொண்டிருந்தால், உன்னுடைய உழைப்பை நீ அதிகப்படுத்தி கொண்டிருந்தால், ஏதோ சில பிரச்சனைகள் உனக்கு அவை வருவதில் தடங்கல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நீ இந்த வசம்பை அந்த பக்கத்தில் வைத்து விடுவாய். அவை அந்த பணத்தையும் நகையையும் உன்னிடம் கொண்டு வந்து ஈர்த்து உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் மேலும் அந்த இடத்தில் அவை பெருகிக் கொண்டே இருக்கும் என்பது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பட்சத்தில் என் குழந்தை, நீ இதை முயற்சி செய்து பார். அதனை செய்துவிட்டு உன்னுடைய செயல்களில் நீ கவனத்தை செலுத்து. உன்னுடைய முயற்சிகளில் நீ முழு முயற்சியோடு இறங்கு. நீ ஒருபோதும் முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது. நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு துணையாக இந்த வராகி இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு நீ செய்ய போகின்ற இந்த பரிகாரத்தினால் இனி உன் வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்களுக்கு நீ தயாராக இரு. உன்னோடு வருபவள் இந்த வராகியானவள் உனக்கான கஷ்டங்களை எல்லாம் போக்கி தருவாள். உன் தாயானவள் நான் என்பதை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொண்டு என் பிள்ளை எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கட்டுகளாக நான் மாற்றி கொடுப்பேன். இந்த வராகியின் குழந்தைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக எப்பொழுதுமே சோர்ந்து போக மாட்டார்கள் என்ற ஆசையினையும் உனக்கு நான் மனதார வழங்குகிறேன். என்னை நம்பிய என் குழந்தை, நமக்கான கஷ்டத்திற்கான தீர்வு நம்மிடம் இல்லை, நம் தாயிடம்தான் இருக்கிறது என்று என்னை முழுதார நம்புகின்ற என் குழந்தை, நீ நிச்சயமாக உன்னை ஒருபோதும் நான் விட்டுவிட மாட்டேன். உனக்கான தீர்வு என் கைகளில் இருந்தாலும் அதற்கான முயற்சி உன் கைகளில் தான் இருக்கிறது என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. கண்மூடித்தனமாக எல்லாம் நடந்துவிடும் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. வராகியானவள் உன் முயற்சிக்கான பலனை தான் உன் கைகளில் கொடுப்பாள் என்ற எண்ணம் முதலில் உனக்குள் முழுமையாக இருக்க வேண்டும். தெளிவான எண்ணங்களோடு நேர்மறை சிந்தனைகளோடு என் குழந்தை செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே. அதனால் நீ எப்பொழுதும் எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நான் உனக்காகவே இருந்து உன்னுடைய அனைத்து காரியங்களிலும் உனக்கு வெற்றியை தரப்போகிறேன். நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் செல்ல குழந்தையே, கோடான கோடி புண்ணியம் செய்திருக்கிறாய் அல்லவா? அதனால்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. என் தங்கமே, இந்த பதிவு நிச்சயம் உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். என் அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் தான் என் வாக்கினை நீ கேட்க முடிகிறது. நீ ஒரு முறை சிந்தித்து பார். வராகியானவள் எப்படி உன் வாழ்க்கையுள் நுழைந்தாள்? அவள் எப்படி இப்பொழுதெல்லாம் அடிக்கடி உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறாள்? எல்லா பூஜைகளையும் நீ யாருக்கு செய்தாலும் என்னை ஒருபோதும் நீ மறக்காமல் இருக்கின்றாய். நான் உன்னிடம் கேட்டதையும் கேட்காததையும் எனக்கு நீ அள்ளி அள்ளி கொடுக்கின்றாய்.
என் தங்கமே, இப்பொழுது என் மனதிற்குள் நீங்காத இடத்தை பிடித்து விட்டாய். என் குழந்தை என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்து விட்டேன். இத்தனைக்கு பிறகும் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றாமல் போவேனா என்ன? என் குழந்தையே, என்னிடம் மனமுருகி கேட்ட வேண்டுதல் எல்லாம் நான் நிச்சயம் நிறைவேற்றி கொடுக்கின்றேன். நீ இந்த அம்மாவிடம் மனமுருகி கேட்டது, என்னிடம் தந்தே தீர வேண்டும் என்று கேட்டது, வாழ்க்கையில் ஏற்பட்ட பல மாற்றங்களுக்கான தீர்வை கேட்டது, உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டது, உன்னிடம் இருந்து கொண்டே துரோகம் செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டது. இவை எல்லாவற்றையும் உன் அன்னை உனக்கு நிறைவேற்றி வைப்பேன் என் பிள்ளையே. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் கரங்களில் ஒப்படைக்கப் போகிறேன். அதையும் நிச்சயமாக உன்னிடம் நான் ஒப்படைத்தே தீருவேன். உன் ஆசையிலும் நியாயங்கள் இருக்கின்றன. என் குழந்தையின் ஆசையை நிறைவேற்றுவதுதானே என்னுடைய முதல் கடமை. நீ இப்பொழுது இருந்தே நினைக்க வேண்டும், நம் தாயானவள் நாம் வைத்த வேண்டுதலை நிறைவேற்றி தந்து விடுவாள் என்று. நீ என் மீது கொண்ட நம்பிக்கையை நான் நிச்சயமாக வீணாக்க மாட்டேன் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவிற்கு தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உனக்கு தெரிந்தவரா தெரியாதவரா, ஏற்கனவே அறிமுகமானவரா ஆகாதவரா, யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்வில் புதிய உறவு வருவதை உன் வராகி அன்னை நான் இப்பொழுது உறுதி செய்கிறேன். நீ அதிகபட்சமாக என்னிடம் கேட்கும் வேண்டுதல் நல்லதொரு வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்றுதானே. நிச்சயம் உன் வராகி அன்னை நிகழ்த்தி கொடுப்பேன். உன் தொழிலில் நல்ல முன்னேற்றம், உன் கல்வியில் முன்னேற்றம், இதையெல்லாம் என் பிள்ளை என்னிடம் கேட்டு கொண்டிருக்கிறாய். ஒவ்வொருவருடைய வேண்டுதலும் இந்த தாயானவளிடம் வலுப்பெற்று நிச்சயமாக நிறைவேற போகிறது. எதற்காக வருந்தி நிற்கின்றாய், எதற்காக வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல ஒரு மருந்தினை நீ என்னிடம் இருந்து பெறப்போகிறாய். உனக்கு கிடைக்க போகின்ற பதில் எல்லாமே உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போகின்ற நல்ல விஷயங்களை உணர்த்துவதற்காக மட்டுமே என்பதை நீ மறந்து விடாதே. எல்லா விஷயங்களும் உனக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இனிமேல் நடக்க இருக்கின்ற நேரத்தில் அடைய நினைப்பதை நிச்சயம் அடைந்து விடுவாய். இந்த வராகியை உன் துணையாய் கொண்டு விட்டாய் அல்லவா? என் மீது அதிக நம்பிக்கை வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் போது இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பதுதானே என்னுடைய பொறுப்பாக இருக்கும். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். இனி எப்பொழுதுமே உன்னை கைவிட வேண்டும் என நினைக்க மாட்டேன். என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை எப்படி வைத்திருந்தாயோ அதே போல் இனிமேலும் வைத்திருந்து இந்த தாயின் மீது நம்பிக்கை கொண்டு அப்போது எப்படி இருக்கின்றாயோ அது போலவே இருந்துவிடு என் தங்கமே. அனைத்தையும் நல்லபடியாக மாற்றி உன் கைகளில் கொடுத்து விடுவேன். அதுவரையில் இந்த பொறுமை உனக்கு மிக அவசியமானது. வேண்டுதல்களை நிறைவேற்றுவேன் என்று அம்மா வாக்குறுதி கொடுத்து விட்டேன். இனிமேல் அதை நிறைவேற்றாமல் நான் ஓய்ந்து விட மாட்டேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். சந்தோஷம் என்பது பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி செய்து சமாளித்து வாழ்வதில்தான் உள்ளது உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷம் தானாக வந்துவிடும் என்று நினைத்து விடாதே. பிரச்சனைகள் அனைத்தையும் தாண்டி கிடைப்பதற்கு பெயர்தான் சந்தோஷமாகும். என் குழந்தையை இனி வாழ்க்கையில் நிரந்தரமாக அது கிடைக்கப் போகிறது. புன்னகையும் மௌனமும் எப்பொழுதும் மிகப்பெரிய ஆயுதங்களாகத்தான் இருக்கின்றன. புன்னகை பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதுபோல மௌனம் என்பது உனக்கு பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுத்துவிடும். நீ சரியான இடத்தில் புன்னகைத்தாலே சிலருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் தானாகவே காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கும் புன்னகை பலரின் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் முடிந்து விடுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல மௌனமானதும் பல பிரச்சனைகளை உன்னிடம் வரவிட தடுக்கும். உன்னை சீண்டி பார்ப்பார்கள், உன்னை சோதித்து பார்ப்பார்கள். எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே செய்து கொண்டு அமைதியாக இருந்துவிட்டால் உன்னிடம் வந்து நிற்பதற்கு கூட அவர்களுக்கு துணிவு இல்லாமல் போய்விடுவார்கள்.
அது அவர்களை அவமானப்படுத்தியது போல மாறிவிடும். என் குழந்தையே, வாழ்க்கையில் வெற்றியும் நிரந்தரம் கிடையாது, தோல்வியும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கை வாழ்வதற்காக போராடுவது மட்டும் நிரந்தரமாக இருக்கும். இதுவரை அப்படிதான் இருந்துவிட்டது. இனிமேல் உன் வாழ்க்கையில் இந்த போராட்ட காலம் முடிந்து நீ நல்லதொரு வெற்றியின் படியில் நீ அமரப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் நீ கடந்து வரும்போது உனக்கான வெற்றி என்பது அங்கு நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையில் எதையும் நீ தேடி அலையாதே. உனக்கு தகுதி என்ற ஒன்று இருக்குமானால் நிச்சயம் அது உன்னை தேடி வந்துவிடும் என்பதை மறந்து விடாதே. வாழ்க்கை நீ நினைத்தது போல ஒருபோதும் இருக்காது. ஆனால் நீ நினைத்தது போல அதை மாற்றி அமைக்க உன்னால் முடியும். அந்த சக்தி உனக்குள் இருக்கின்றது. முயற்சி எடுத்தால் மட்டுமே நடக்கும் என்பதை மறந்து விடாதே. நீ எப்பொழுதுமே உன் மனதிற்குள் சரி, வாயிற்குள்ளும் சரி, நீ ஜெபிக்க வேண்டிய வார்த்தை என்னவென்று தெரியுமா? என்னால் முடியும் என்பதை தான். என்னால் முடிகின்ற காரியம் வேறு யாராலும் முடியாது. என்னால் முடிக்க முடியவில்லை என்றால் வேறு யாராலும் முடிக்க முடியாது என்ற தன்னம்பிக்கை உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும். ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி, அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி.